இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் எதையுமே கண்டுக்காமல் அவங்க என்ன பேசினாலும் அதை பொறுத்துக்கிட்டே போனோன்னா நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பேர் வரும். இதை அவங்க ஏதாவது ஒரு தவறு செய்தால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்த்து கேட்டோன்னா நமக்கு கிடைக்கிற பேர் என்ன பேர் தெரியுமா? கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். எல்லாருக்க வாழ்க்கையிலுமே எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. இருக்கிறத வச்சு நிம்மதியாக நம்ம வாழுவோம் பாருங்க. இப்படி வாழும்போது இதை விட சொர்க்கமான இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்வேன். அதே மாதிரி இல்லாமல் இருக்கும் பாருங்கள். அதை நினச்சி நம்ம ஐயோ என்கிட்ட இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டேனே வாழ்ந்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், இதை விட நரகம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. வாழ்க்கையில் நம்ம பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கையை நம்ம இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு வாழ்வாங்க. ஆனால் அவங்களே எதிர்பார்க்க முடியாத அளவு இயற்கை அதுக்கு பக்காவாக வித்தியாசமாக ஒரு கணக்கை போட்டு கொடுக்கும். இப்படி தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நினைக்கிறத விட கடவுளுக்கும் இந்த இயற்கைக்கும் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வருது.